Under the influence of clutter, we may underestimate how much time we are giving to the less important stuff. இந்த கோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டீக்ளட்டரிங் ஓட முக்கியத்துவத்தை ரொம்ப அழகா காட்டுது. அந்த வகையில 8 விஷயம் நம்ம டீக்ளட்டரிங் பண்ணும்போது பண்ணக்கூடாது என்ன அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டூ கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீக்ளட்டரிங் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்லை பண்றதுக்கு முன்னாடியோ ஆர்கனைசர்ஸ் வாங்குறது. இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன். இதனால நிறைய பணம் வேஸ்ட் தான். பட் நான் இப்போ சேஞ்ச் ஆயிட்டேன். நான் ரீசெண்டா நிறைய ஆர்கனைசர்ஸ் டீக்ளட்டர் பண்ணேன். அதுக்கு காரணம் அதுதான். குறிப்பா பாத்தீங்கன்னா, என்னோட லாஃப்ட்ல நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. அதுக்கு வந்துட்டு ஃபுல்லா வேக்கம் பேக்ஸ் வாங்கி எல்லாத்தையும் அதுல போட்டு வச்சேன். என் பையனோட குழந்தையா இருந்த போது அவன் போட்ட ட்ரெஸ்ஸஸ், எனக்கு நான் பிரெக்னன்சிக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாத்தையும் வேக்கம் பேக்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் இப்போ டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் தான் நான் நிறைய டீக்ளட்டர் பண்ணேன். நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையும் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வாங்கி போட்டு வச்சிருந்தேன். இந்த தப்புலாம் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க டீக்ளட்டர் பண்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்றதுக்கு திங்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ வந்துட்டு எப்பவுமே ஃபுல்லா டீக்ளட்டர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு பண்ணணும்னு தோணும். பட் பொறுமையா கொஞ்சம் வெயிட் பண்ணி டீக்ளட்டரிங் முடிச்சுட்டு அப்புறம் ஆர்கனைசர்ஸ் வாங்குங்க. அடுத்தது, ஹோல் ஹவுஸையும் ஒன்னா டீக்ளட்டரிங் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தோணும். அதை பண்ணவே பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்துட்டு இப்போ உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா ஒரு ரூம் பை ரூமா டீக்ளட்டர் பண்ணலாம். பட் குட்டி 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 ஸ்பேசஸா நம்ம டீக்ளட்டர் பண்ணா நம்மளுக்கு வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகாம இருக்கும். நிறைய பேர் டீக்ளட்டரிங் மோட்டிவேஷனை இழக்கிறதுக்கு, ஐயோ என்னால முடியல டயர்டா இருக்குன்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருவோம். பிரிச்சு வச்சதுக்கு அப்புறமா அது ஃபுல்லாத்தையும் ஒரே நாள்ல முடிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு மற்ற வேலைகளும் இருக்கு. அந்த பைல்ஸை பார்க்கும்போது இந்த வேலை இருக்கே பிரிச்சு கிடக்கே எடுத்து வைக்கணுமேனு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டீக்ளட்டரிங் பண்ணுங்க. மொத்தமா ஒன்னா பண்ணணும்னு நினைக்காதீங்க. அடுத்தது, எண்ட் ரிசல்ட் வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஒரு கற்பனை வச்சிருப்போம். ஸோ அதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுவோம். அதை பண்றதுக்கு யோசிச்சு அது இன்னும் வரலையே, அது இன்னும் வரல, அந்த ஸ்டேஜ் நம்ம இன்னும் வரலன்னு நினைச்சு ஒரி பண்ணாதீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு ஒரு பெரிய சக்சஸ் தான். ஸோ கீப் ஆன் டூயிங் இட். எனக்காவது ஒரு நாள் அந்த டைம் வந்துதான் ஆகும். உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு இருக்குன்னா அது கண்டிப்பா நடக்கும். இப்ப நடக்கலனாலும் அப்புறம் நடக்கும். இது டீக்ளட்டரிங்க்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில நீங்க எதுக்காக வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வந்து கீப் ஆன் டூயிங். அதை பத்தி ஒரி பண்ணாதீங்க. சீக்கிரம் முடிக்க முடியல அப்படிலாம் நினைச்சு ஒரி பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க. எந்த தப்பும் இல்லை. நீங்க எப்பவும் அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ டோன்ட் வரி அபவுட் டீக்ளட்டரிங். அடுத்தது, நிறைய பேர் ரொம்ப பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க டீக்ளட்டரிங் பண்றதுக்கு. நான் கூட எப்படி பிளானிங் பண்ணணும் டீக்ளட்டரிங்க்கு வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் ஓகே. நம்ம வந்து என்னென்ன ஏரியாஸ் நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணணும் அந்த மாதிரி எழுதி வைக்கிறது அதெல்லாம் சூப்பர். பட் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க. நான் 2024ல நான் வந்து டீக்ளட்டரிங் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன பொருள், நீங்க யூஸ் பண்ணாத பொருளை நீங்க எடுத்துட்டு போறது டீக்ளட்டரிங் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க குக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு எக்ஸ்பயர் ஆன பொருளை பாக்குறீங்கன்னா அது அடுத்த வருஷம், அடுத்த மாசம், அடுத்த வாரம்னு யோசிக்காம, டீக்ளட்டரிங் பண்ணும்போது பாத்துக்கலாம்னு யோசிக்காம அதை உடனே கொண்டு போய் டீக்ளட்டர் பண்றதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ்ல வச்சுட்டீங்கன்னா அதுவே வந்து சூப்பர். எதுவுமே உடனே ஸ்டார்ட் பண்றது தான் ரொம்ப அழகான விஷயம். டீக்ளட்டரிங்ல இல்ல, இதுலமே டுடே இஸ் தி பெஸ்ட் டே டு ஸ்டார்ட் எனிதிங் குட். அடுத்தது, டெசிஷன் ஃபேட்டிக். அதாவது என்னன்னா, இத வச்சுக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது. இதுக்கு நான் சொல்ற சிம்பிள் சொல்யூஷன் என்னன்னா, இப்போ அந்த பொருள் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸ் இது வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கும். அது வந்து நீங்க உடனே டீக்ளட்டர் பண்ணலனாலும் போக போக நீங்க டீக்ளட்டரிங்குள்ள நிறைய போக போக ஓகே இது வந்து இப்போ தேவையில்லை நம்மளுக்கு இது கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ண போறதே இல்லைன்னு தெரியும். ஏன்னா நான் வந்து 1 இயரா டீக்ளட்டர் பண்ண இப்பெல்லாம் அப்படிதான் பண்றேன். ஸோ வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசென்ட்ல யூஸ் பண்றீங்கன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நம்ம டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கலாம். அடுத்தது, டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட் ஆகிக்கணும். இது நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இது வந்து கண்டிப்பா இந்த வீடியோலயும் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது ஒன் டைம் பண்ணிட்டு முடிஞ்சிரும் அப்படின்னு கிடையாது. பெரிய ஹியூஜ் டீக்ளட்டர்ஸ் இருக்காது உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ணதுக்கு அப்புறம். பட் நம்மளுக்கு ரெகுலரா நம்ம ஏதாவது ஒரு பொருள்
பிஞ்சு போச்சு, அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாங்குறோம் அப்படின்னா, அத எக்ஸாக்ட்டா நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். பழச வந்து நம்ம போடணும். நம்ம வேற இடத்துக்கு போறோம், ஷிஃப்ட் ஆறோம் அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம டீக்ளட்டர் பண்றதுக்கு நம்மளுக்கு திங்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ வந்துட்டு டீக்ளட்டரிங்க வந்து ஹேபிட் ஆக்கிக்கோங்க. அது வந்துட்டு ஒரு அது வந்து ஒரு பழக்கம். அது வந்து இட்ஸ் நாட் ஒன் டைம் பண்ற ஒரு விஷயம் கிடையாது. அடுத்தது, இது எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய ஒண்ணு என்னன்னா, ஆர்குமென்ட் ஆன் வாட் டு டீக்ளட்டர். ஏதாவது ஒரு பொருள எடுத்தோம்னா, அத எத டீக்ளட்டர் பண்ணலாமா, வேணாமாங்கிற ஆர்குமெண்ட்ஸ் வரும். முடிஞ்ச அளவுக்கு அத தவிர்த்துருங்க. ஏன்னா ஏன்னா அப்படி வந்ததுன்னா, அத ஸ்கிப் பண்ணி அடுத்தது பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, எப்பவுமே மனுஷங்களோட பிரெயின், ஹியூமன் பிரெயின்ஸ் எப்படின்னா, நம்ம கிட்ட இருக்க பொருள விட, அடுத்தவங்க கிட்ட பொருள் இருக்கிறத தான் நம்ம டீக்ளட்டர் பண்ணணும்னு நெனைப்போம். இப்போ நான் இருக்கேன்னா, நான் என்னோட சுடிதார்ஸ் நான் என்ன போடல அப்படின்னு பார்க்கறத விட, என் ஹஸ்பண்ட் எந்த ஷர்ட் அப்ப போடாம இருக்காருன்னு பார்த்து, அத டீக்ளட்டர் பண்ணுங்கன்னு தான் எனக்கு சொல்ல தோணும். ஸோ வந்து ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் யுவர்ஸ். உங்களுக்குன்னு திங்ஸ் கண்டிப்பா அந்த வீட்ல இருக்கும். நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்தாலும். ஸோ உங்களோட ஸ்பேஸ். நீங்க ஃபுல் ஹவுஸ் சில பேர் டிக்ளேர் பண்ண முடியலன்னு நினைப்பீங்க ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்கவங்களுக்கு. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பா அந்த வீட்ல இருக்கும். அந்த ஸ்பேஸ உங்களுக்கு புடிச்ச மாரி ஆக்கி வச்சுக்கோங்க. கடைசி ஒன், பட் ரொம்ப முக்கியமான ஒன். டீக்ளட்டரிங் பண்ணும்போது ஷாப்பிங் ஹேபிட்ஸ கண்டிப்பா மாத்திக்கணும், குறைச்சுக்கணும். அதுக்கான நெறைய வீடியோஸ் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த சில லிங்க்ஸ் தரேன் நான் உங்களுக்கு. இது எல்லாமே இம்பல்ஸ் பைஸ், அதாவது டெக்கார் பீசஸ் வாங்கணும் நினைக்கிறது, இல்ல எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது ட்ரெஸ் வாங்கணும். ஜஸ்ட் இம்பல்ஸ் பார்த்துட்டு இது நல்லா இருக்கு, இப்ப சேல்ல போட்டிருக்காங்க அப்போ கிடைக்காது, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு தோணும். ஏன்னா நம்ம அப்படிதான் இத்தனை நாள் இருந்திருக்கோம். பட் நம்ம இப்ப மாற ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த இம்பல்ஸ் பைஸை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இது எல்லாத்துமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ டீக்ளட்டரிங் பண்ணும்போது கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு லைக் அண்ட் மறந்துடாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வந்து உங்க கருத்துக்களை தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.